வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து வீடியோ ஃபார்மேட்ல குடுத்துட்ருக்கோம். ஸோ இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த சேனல் இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிமீடியா சிஸ்டம்ஸ் பிராக்டிகல் அப்படிங்கிற ஒரு லேப் இருக்கு. அந்த லேப்ல 2வது லேப் எக்ஸர்சைஸ் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ 2வது லேப் எக்ஸர்சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். யூஸ் எ வீடியோ ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். ஏதாவது ஒரு வீடியோ ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண சொல்றாங்க. டூ பெர்ஃபார்ம் என்ன பண்ண சொல்றாங்கன்னா, ட்ரிம் வீடியோ கிளிப்ஸ். வீடியோ கிளிப்ஸ வந்து ட்ரிம் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரொட்டேட் வீடியோ. வீடியோவ ரொட்டேட் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் மெர்ஜ் வீடியோ. 2 தனித்தனியா இருக்கிற வீடியோவ மெர்ஜ் பண்ண சொல்றாங்க. ஸ்ப்ளிட் வீடியோ. ஒரே வீடியோவ 2ஆ ஸ்ப்ளிட் பண்ண சொல்றாங்க. அதுக்கு டைட்டில் ஆட் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஏதாவது குடுக்க முடிஞ்சா குடுக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் எடிட் வீடியோ டைமென்ஷன், பிட் ரேட்டு, ஃப்ரேம் ரேட்டு, சாம்பிள் ரேட்டு இந்த மாரி இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணி ஒரு புதுசா ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாரி வந்து இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா செய்யலாம். ஸோ நான் சொல்றத கொஞ்சம் ஃபாஸ்ட்டா சொல்லப் போறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வந்து கேட்டுக்கோங்க. ஏன்னா, கொஞ்சம் ஸ்லோவா சொல்லிட்டே இருந்தேன் அப்படின்னா, வீடியோ ரொம்ப பெருசா போயிரும். அதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நான் ஓப்பன் சொல்லப் போறேன். கேட்டுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த இந்த எக்சர்சைஸ் செய்யறதுக்கு நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். Adobe Premiere Pro அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி இந்த எக்சர்சைஸ் வந்து செய்யறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சரிங்களா? ஸோ விண்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விண்டோஸ்ல ஏற்கனவே நீங்க வந்து உங்களுடைய சிஸ்டத்துல Adobe Premiere Pro அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. Adobe Premiere Pro நான் CS4 அப்படிங்கிற அந்த இத வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி இந்த மாரி எனக்கு லோட் ஆயிட்டு இருக்கு. சரி, இதுல இப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாரி ஓப்பன் ஆயிருக்கும். இப்போ ஓப்பன் ஆனா ஃபர்ஸ்ட் நியூ ப்ராஜெக்ட், ஓப்பன் ப்ராஜெக்ட், ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுல இந்த மாரி நேம் வந்திருக்கும். கீழ நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய அந்த Adobe Premiere அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நேம் குடுத்துக்கோங்க. இது வந்து இந்த இதுல நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய அந்த செட்டிங்ஸ் எல்லாம் பண்றோம் இல்லைங்களா? ஆடியோ கட் பண்றது, எடிட் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து பண்றதுக்கு ஒரு நேம்ல வந்து நம்ம இதெல்லாம் பண்ண போறோம். ஸோ அதுக்காக ஒரு நேம் வந்து குடுத்துக்கோங்க. நான் சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இல்ல டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஸோ அது எங்க போய் சேவ் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மேல ஒரு லொகேஷன் குடுத்துருக்காங்க இல்லைங்களா? அந்த லொகேஷன பார்த்துக்கோங்க. உங்களுடைய சிஸ்டத்துல எந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. குடுத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. சரிங்களா? குடுத்தீங்க அப்டின்னா, அடுத்து இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். நியூ சீக்வென்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். இந்த சீக்வென்ஸ் அப்டிங்கிறதுல இந்த பேர்ல தான் வந்து உங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய எல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, வீடியோ ஃபார்மேட்ல நமக்கு வந்து சேவ் ஆகுறது இந்த ஃபார்மேட்ல தான் நமக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ இங்க என்னென்ன நீங்க பேர் குடுக்குறீங்களோ, அத நீங்க வந்து குடுத்துக்கோங்க. சரிங்களா? அது உங்களுடைய விருப்பம். இல்ல அப்டியே சீக்வென்ஸ்லயே இருந்துட்டு போகுது அப்டின்னா, அப்டியே கூட விட்டுருங்க. ஸோ இதுல பார்த்தீங்க அப்டின்னா, அவைலபிள் ப்ரீசெட்ஸ் அப்டிங்கிறதுல DV24P, DVNTSC, DVPAL அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த மாரி நெறைய குடுத்துட்டு இருக்கும். இதுல வந்து DVPAL இந்த சைடுல இருக்கிற இந்த ஏரோ மார்க் ஒரு இது அம்புக்குறி மாரி போட்டுருக்காங்க இல்லைங்களா? அந்த அம்புக்குறிய கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுல வந்து பாருங்க ஸ்டாண்டர்ட் 32 கிலோஹெர்ட்ஸ், ஸ்டாண்டர்ட் 48 கிலோஹெர்ட்ஸ்ன்னு இருக்கு. இந்த 48 கிலோஹெர்ட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே அப்படிங்கிற இந்த பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லாஸ்ட்டா இருக்கிற அந்த பட்டன் வந்து பிரஸ் பண்ணிருங்க. ஓகே அப்படிங்கிற பட்டன் வந்து பிரஸ் பண்ணிருங்க. பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய அந்த பேஜ் வந்து டீட்டெயிலா உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி உங்களுக்கு பேஜ் எல்லாமே ஓப்பன் ஆயிடும். சரி, இந்த மாரி வந்து உங்களுக்கு வந்துரும். இதான் வந்து Adobe Premiere Proனுடைய அந்த ஸ்க்ரீன். சரி, ஓப்பனிங் ஸ்க்ரீனு. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொன்னும் என்னன்னு அப்படியே சொல்லிர்றேன். இந்த லெஃப்ட் சைட்ல டாப்ல பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த இடம். ஸோ இதுதான் வந்து நீங்க அந்த அதுக்கு குடுத்த பேரு. ஒவ்வொன்னும் ஒரு ப்ராஜெக்ட்டா கிரியேட் ஆகும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நான் வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருந்தேன். சரிங்களா? அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது அங்க டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் விண்டோ. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்கு. ஸோ இது என்னன்னா சோர்ஸு, அதுக்கப்புறம் இதுல எஃபெக்ட் கண்ட்ரோலு, ஆடியோ மிக்ஸரு இந்த மாரி நெறையாலாம் குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு விண்டோ இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோகிராம் சீக்வென்ஸ். ஸோ இந்த பக்கம் இந்த 2 விண்டோ இருக்கு. இந்த 2 விண்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விண்டோ வந்து நம்ம என்ன வீடியோ வந்து கிளிப் வந்து ரன் பண்ணி எந்த வீடியோ கிளிப்ப வந்து நம்ம இந்த இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ரன் பண்றது இதுல.
அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன எஃபெக்ட்லாம் குடுத்துருக்கோம் அப்படிங்கிறது குடுத்ததுக்கு அப்புறமேட்டு அது எப்படி அவுட்புட் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இந்த பக்கம் இருக்கிற இந்த ரைட் சைட்ல இருக்கிற இந்த ஒரு பாக்ஸ். சரிங்களா? 2 இருக்கு இந்த இடத்துல. சரிங்களா? லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து ஒரிஜினல் சோர்ஸ் ஃபைல்ல என்ன இருக்குங்கிறது. ரைட் சைட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன எஃபெக்ட்லாம் குடுத்துருக்கோம், அதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய அவுட்புட் அது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மீடியா பிரவுசர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். இன்ஃபோ, எஃபெக்ட்ஸு, இன்ஃபோ அதுக்கப்புறம் எஃபெக்ட் இந்த மாரி நெறையாலாம் குடுத்துருப்பாங்க. அத அப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, டைம்லைன் சீக்வென்ஸ் டைம்லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சீக்வென்ஸ் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த சீக்வென்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய அந்த இது. சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. நம்ம அந்த பேர் குடுத்தோம் இல்லைங்களா? என்ன பேர்ல நமக்கு வந்து அந்த வீடியோ வந்து கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறது. அதான் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா அப்படியே வந்துருச்சு. நான் குடுத்துருக்கேன். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு 2 பார்ட்டா இருக்கும். ஒரு பார்ட் வந்து வீடியோ இருக்கும். ஒரு பார்ட் வந்து ஆடியோ இருக்கும். ஒரு பார்ட்ல பாருங்க வீடியோ 1, வீடியோ 2, வீடியோ 3 இருக்கு. இன்னொரு பார்ட் ஆடியோ 1, ஆடியோ 2, ஆடியோ 3 அப்படின்னு சொல்லி இருக்கும். நம்ம ஒரு கிளிப்ப கொண்டாந்து இன்சர்ட் பண்ணாவே, அத வீடியோ தனியாவும், அதனுடைய ஆடியோ வந்து தனியாவும் நமக்கு வந்து அப்படியே ஸ்ப்ளிட் ஆயி வந்துரும் இதுல. சரிங்களா? ஸ்ப்ளிட் ஆயி தான் நமக்கு வந்து டிஸ்ப்ளே வந்து காமிக்கும். சரி ஓகே. நெக்ஸ்ட்டு இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்படி வந்து இந்த ஒர்க்லாம் செய்யுறது அவங்க சொன்ன இதெல்லாம் வந்து நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ, இதுல இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற அந்த விண்டோ இருக்கு இல்லைங்களா? இதுல இந்த கேப்ல இந்த சீக்வென்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழ கேப் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு, இம்போர்ட் அப்படின்னு சொல்லி குடுங்க. இந்த CS4 அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட்க்கு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து நீங்க எக்ஸ்டென்ஷன் வந்து வீடியோ ஃபைலினுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து WMV அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்கிற மாரி இருக்கிற வீடியோஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ஓரளவுக்கு சப்போர்ட் ஆகுது. நீங்க MP4லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு சப்போர்ட் வந்து ஆகாது. சரிங்களா? அத கொஞ்சம் கரெக்ட்டா நீங்க வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? நான் வந்து இப்போ ஒரு வீடியோ நான் எடுத்து வச்சிருக்கேன். அத எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓப்பன் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டேன். குடுத்த உடனே பாருங்கன்னா, இம்போர்ட்டிங்ன்னு வரும். கரெக்ட்டான அந்த ஃபார்மேட் இருந்துச்சுன்னா, கரெக்ட்டா இம்போர்ட் ஆகும். இல்ல அப்படின்னா, ஃபைல் வந்து சப்போர்ட் ஆகல அப்படிங்கிற மாரி உங்களுக்கு எரர் மெசேஜ் வந்து வரும். சரிங்களா? ஸோ, இப்ப இந்த வீடியோ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இந்த வீடியோ அப்படிங்கிறதுல வச்சு இந்த இடத்துல ஒரு சின்ன ஐகான் மாரி இருக்கும். நீங்க என்ன ஃபைல இம்போர்ட் பண்ணீங்களோ, அந்த ஃபைலுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு ஐகான் மாரி இருக்கும். அந்த ஐகான்ல மவுஸ வச்சு கிளிக் பண்ணி என்ன பண்றீங்க அப்படின்னா, அப்படியே டிராக் பண்ணி இழுத்து, இந்த ஃபர்ஸ்ட்ல லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒரு பாக்ஸ் இந்த இடத்துல எம்ப்டியா இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துல விட்டுருங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய சோர்ஸ் வீடியோ. ஸோ இது ஒரிஜினலா அந்த வீடியோ என்ன அப்படிங்கிறது இதுல வந்து உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா? ஸோ இப்ப இந்த வீடியோவ நீங்க ஜஸ்ட் நீங்க ப்ளே பண்ணாலும் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து அதனுடைய இது எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஜஸ்ட் டிஃபால்ட்டா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த வீடியோ என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன பிரகாரம் அவங்க நெறையலாம் சொல்லியிருக்காங்களா, இல்ல ட்ரிம் பண்ணணும், கட் பண்ணணும், கிராப் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நெறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ இருக்கு இல்லைங்களா? அந்த வீடியோக்கு இத என்ன பண்றீங்க, அப்படியே டிராக் பண்ணி கீழ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டைம்லைன் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கு இல்லைங்களா? நான் சொன்னேனே வீடியோ தனியாவும், ஆடியோ தனியாவும் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த இடத்துல இந்த வீடியோ 1 அப்படிங்கிறத டிராக் பண்ணி கொண்டாந்து இதுல வச்சுக்கோங்க. வீடியோ 1 அப்படிங்கிற இடத்துல வச்சீங்கன்னா, ஆடியோ 1 அப்படிங்கிற இடத்துல அந்த ஆடியோ வரும். வீடியோ 2 அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க வச்சீங்கன்னா, ஆடியோ 2ல போயிரும். அதே மாரி வீடியோ 3 பாருங்க டிஃபரெண்ட் உங்களுக்கு தெரியுதா? சரி ஓகே. இந்த மாரி வச்சுருங்க. சரிங்களா? வச்சாச்சு. இப்ப இத வந்து நான் வந்து ட்ரிம் பண்றேன். சரிங்களா? ட்ரிம் அப்டின்னா, தேவையில்லாத போர்ஷன் வந்து எடுக்குறது. ஸோ அந்த மாரி பண்றது. சரிங்களா? தேவையில்லாத போர்ஷன் இல்ல. இருக்கிற ஏதாவது ஒரு போர்ஷன் வந்து நான் வந்து ரிமூவ் பண்றேன் அப்டின்னா, ரிமூவ் பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிம் பண்றது அப்டின்னு சொல்லி அர்த்தம். இத நம்ம எப்டி ட்ரிம் பண்ணலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ரெசூர் டூல் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. அந்த டூல்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த சைடு ரைட் சைட்ல பாட்டம்ல பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு சின்ன சின்னதா டூல்ஸ் எல்லாம் குடுத்துருப்பாங்க. அந்த டூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏரோ டூல்ஸ் இருக்கும். செலக்ஷன் டூலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ராக் செலக்ட், அதுக்கப்புறம் ரிப்பிள் எடிட்டு, அதுக்கப்புறம் ரோலிங் எடிட்டு, அதுக்கப்புறம் ரேட் ஸ்ட்ரெட்ச்சு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெசூர் டூல் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு டூல் இருக்கு. சரிங்களா? இந்த டூல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த வீடியோ கொண்டாந்து போட்டுருக்கீங்களா? இதுல வந்து உங்களுக்கு எந்த இடம் வந்து ட்ரிம் ஆகணும், எந்த இடத்துல இருக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு ட்ரிம் ஆகணும், அல்லது எந்த இடத்துல இருக்கிற வீடியோவ நீங்க கட் பண்ணி தூக்கணுமோ, அத கிளிக் பண்ணுங்க. அந்த இடத்துல வச்சு சும்மா ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணியாச்சு. இப்ப என்ன ஆச்சு அப்டின்னா, வீடியோ வந்து 2ஆ பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் எதுவரைக்கும் வேணாம் அப்டின்னு நெனைக்கிறீங்களோ, அந்த மறுபடியும் இன்னொரு தடவ கிளிக் பண்ணுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ வீடியோ வந்து 3ஆ உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆயிருக்கும்.
சரிங்களா? இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப செலக்ஷன் டூல கிளிக் பண்ணிட்டு, இந்த சென்டர்ல இருக்கு இல்லைங்களா? நம்ம பிரிச்சோமே, அத வச்சு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, அத மட்டும் செலக்ட் ஆகும். இப்ப கீபோர்ட்ல டெல் கீ பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டெலீட் ஆயிரும். சரிங்களா? இந்த மாரி நீங்க வந்து என்ன பண்ணலாம், ட்ரிம் பண்ணலாம். இப்ப டெலீட் ஆயிடுச்சு. இப்ப மீதி நடுவுல கேப் இருக்கு இல்லைங்களா? இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ அப்படிங்கிற மேல வச்சுட்டு, பிரஸ் பண்ணி அப்படியே அந்த கேப் எவ்வளோ கேப் இருக்கோ அந்த கேப் அப்படியே அந்த வீடியோ இப்ப அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிஞ்சு வந்துருச்சு. 2ஆ இருக்கு. இப்ப ஒண்ணா சேர்த்துக்கோங்க. அப்படியே தள்ளுனீங்கன்னா ஒண்ணா ஜாயின் ஆயிரும். இப்ப ஒரே வீடியோவா மாறி போயிரும். ஸோ இதான் ட்ரிம். ஸோ இந்த மாரி பண்ணலாம். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு கிராப் அப்படிங்கிறாங்க. கிராப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு இருக்கு. ஸோ அந்த கிராப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது எப்படி பண்ணலாம்? கிராப் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும். பெருசா இருக்கிற இமேஜ் வந்து சின்னது. ரொம்ப பெருசா இருக்கு, லென்த்தா இருக்கு அப்படின்னா, அது அந்த வீடியோ வந்து கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சுக்கலாம். அப்படிங்கிற மாரி நீங்க வந்து குறைச்சு வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கிறதுக்கு கிராப் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இது வந்து எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கு. இந்த சைடு இங்க கீழ பாருங்க. லெஃப்ட் சைட்ல பாட்டம்ல பார்த்தீங்கன்னா, மீடியா பிரவுசர், இன்ஃபோ, எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. அந்த எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல அப்படியே பார்த்தீங்கன்னா, வீடியோ எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படியே வந்தீங்க அப்படின்னா, வீடியோ எஃபெக்ட்ஸ் இருக்கா? இதுல இந்த ஏரோவ கிளிக் பண்ணீங்கன்னா, அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோ எஃபெக்ட்ஸ்ல டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அப்படியே கீழ வந்துட்டே இருந்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, கிராப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. சரிங்களா? கிராப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணி இதுக்குள்ள கொண்டாந்து வைங்க. ஸோ அந்த வீடியோல வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கப்புறம் ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மாறும். நல்லா பாருங்க. சாதாரணமா இருக்கிற ஏரோவுக்கும், இப்ப கொண்டாந்து வச்சதுக்கப்புறம் இருக்கிற ஏரோவுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கா? இப்ப என்ன பண்ணலாம், மவுஸ கிளிக் பண்ணி, நீங்க எந்த பக்கம் மூவ் பண்றீங்களோ மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணீங்கன்னா, அந்த இது வந்து கட் ஆகும் உங்களுக்கு. கிராப் ஆகுறது. ஸோ இப்படியும் நம்ம கிராப் பண்ணலாம், ட்ரிம் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து செய்யலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நடுவுல ஒரு கேப் இருக்கு. ஏன்னா, கிராப் பண்ணிட்டேன். சின்னது பண்ணியாச்சு. அதனால நடுவுல வந்து எனக்கு கேப் விழுந்துருச்சு. ஸோ இப்ப என்ன பண்ணலாம் மறுபடியும், இல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த வீடியோவ கிளிக் பண்ணி, இந்த வீடியோ என்ன பண்ணலாம், தள்ளி வச்சுக்கலாம். ஸோ இப்படி தள்ளுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் ஈஸி வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாரி நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் பண்றத பத்தி சொல்றாங்க. ஒரு வீடியோ வந்து எப்படி ரொட்டேட் பண்றது? ரொட்டேட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, மோஷன் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு இதுல. இதே இதுலயே பாருங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ எஃபெக்ட்ஸ்லயே தான். வீடியோ எஃபெக்ட்ஸ்லயே பார்த்தீங்க அப்படின்னா, மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். சரிங்க, இப்ப இதுல பார்த்தீங்கன்னா 2 தனித்தனியா வீடியோ வந்து நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம். இதுல ஏதாவது ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க சோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு மேல இந்த இடத்துல எஃபெக்ட் கண்ட்ரோல் இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல பாருங்க வீடியோ எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. இதுல கீழ பாருங்க மோஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு அந்த ஏரோவ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இவங்க என்ன சொல்லி ரொட்டேட் தான் சொல்லியிருக்காங்க. ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து எப்படி ரொட்டேட் ஆவணும். ஸோ இப்படி இருக்கிற வீடியோ வந்து எந்த மாரி வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆயி உங்களுக்கு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரணும். தலைகீழா வரணுமா? எப்படி வரணும்? அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. இந்த மாரி 146 டிகிரி வந்து சும்மா செட் பண்ணி வச்சுட்டேன். சரியா? ரொட்டேஷன் ஆப்ஷன் செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஜாயின் த வீடியோ. ஜாயின் த வீடியோனா இன்னொரு வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோ வந்து கொண்டாந்து போடுறேன். இன்னொரு எக்ஸ்ட்ராவா இன்னொரு வீடியோ. இம்போர்ட்ல போயிட்டு நான் இன்னொரு வீடியோ நம்ம என்ன வைல்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ கொண்டாந்து வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அதே மாரி டிராக் பண்ணி இதுக்குள்ள கொண்டாந்து போட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணியாச்சு அவ்வளோதான். ஏற்கனவே இருக்கிற ஒரு வீடியோக்குள்ள இன்னொரு வீடியோ வந்து சேர்த்தியாச்சு. சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் குடுக்க சொல்றாங்க. டைட்டில்னா, இப்போ ஒரு வீடியோ ஒரு படம் ஓடுது அப்படின்னா, படத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எழுத்து போடுறாங்க. கடைசியில வந்து சுபம், எண்டு அப்படிங்கிற மாரி போடுறாங்களே, அந்த மாரி நம்ம ஏதாவது வந்து நம்ம புதுசா ஒரு வீடியோ ஏற்கனவே இருக்கிற வீடியோலலாம் எடிட்லாம் பண்றோம். அது சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு, அந்த வீடியோவுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில்லாம் குடுக்கணும் அப்படின்னா, எப்படி குடுக்கலாம்? இதுல பாருங்க டைட்டில் அப்படின்னு இருக்கும்.
மெனுல டைட்டில் அப்படின்னு இருக்கும். அதுல நியூ டைட்டில். இதுல டிஃபால்ட் ஸ்டில் அப்படின்னு சொல்லி இருக்கும். சரியா? ஒரு ஸ்டில் மாரி. இத கிளிக் பண்ணுங்க. டிஃபால்ட் ஸ்டில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு, என்ன பண்றீங்கன்னா, இங்க டைட்டில் அப்படின்னு சொல்லி இருக்கு. டைட்டில் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஏதாவது பேர் வைக்கிறதா இருந்தா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லி குடுங்க. குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இன்னொரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த விண்டோல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டைட்டிலுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நீங்க டிசைன் பண்ணலாம். சரியா? ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு டைட்டில் வந்து எந்த மாரி வரணும்? சரிங்களா? டைட்டில் வந்து உங்களுக்கு எப்படி வரணும்? அப்படிங்கிற அந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடுக்கலாம். சரிங்களா? நான் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல நெறைய இருக்கு. டிசைன்ஸ்லாம் இருக்கு. நீங்க எது வேணாலும் என்ன வேணா பண்ணலாம். இதுல பாருங்க டைப் டூல் அப்படின்னு இருக்கு. அத கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல நீங்க டைப் பண்ணுங்க. சும்மா என்ன டைப் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, சும்மா நான் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அல்லது அதுக்கு ஏதாவது டைட்டில் மாரி குடுங்க. நீங்க போடக்கூடிய அந்த இதுக்கு. கீழ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபாண்ட் எல்லாம் டிஃபரெண்ட்டா குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன மாரி ஃபாண்ட் அதுல டிஸ்ப்ளே பண்ண வைக்கணுமோ வச்சுக்கோங்க. சரியா? வச்சுட்டு வெளியில கிளிக் பண்ணிருங்க. இல்லது மேல பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் டூல் இருக்கும். அந்த செலக்ஷன் டூல செலக்ட் பண்ணிருங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இத மூவ் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேஜ். ஃப்ரண்ட் பேஜுக்கு உண்டான ஒரு டைட்டில். சரி இந்த மாரி கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டு குளோஸ் பண்ணிருங்க. சரிங்களா? அல்லது இதுல வந்து இன்னும் நீங்க வேற ஏதாவது செய்யணும் அப்டின்னா கூட நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாரி கிரியேட் பண்ணோம். இது ஏதாவது நீங்க வந்து செட்டிங்ஸ்லாம் மாத்தணும், இத ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்டின்னாலும், நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். ரொட்டேஷன் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன செட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அதெல்லாம் நீங்க செட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுடைய விருப்பம். ஷேடோ மாரி வேணும், ஆங்கிள் மாரி வேணும். எது வேணாலும் பண்ணிக்கோங்க. அது உங்க விருப்பம். சரி இப்ப என்ன பண்றீங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த வீடியோ இருக்கு இல்லைங்களா? இந்த வீடியோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு, இந்த எல்லா வீடியோத்தையும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நான் இப்ப ஃப்ரண்ட்ல வந்து அந்த டைட்டில் வந்து நான் குடுக்கணும். அதனால எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு, கொஞ்சம் அப்டியே லைட்டா மூவ் பண்ணிக்கோங்க. இல்ல ஒவ்வொரு வீடியோவா கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோ தனித்தனியா மூவ் பண்ணி வச்சுட்டு, அப்புறமேட்டு வேணா கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேப் இப்ப இந்த கேப் இருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்ல இந்த நீங்க இப்ப டிசைன் போட்டோம் இல்லையா? ஃப்ரண்ட்ல டைட்டிலுக்கு அந்த இத அப்படியே டிராக் பண்ணி அந்த இடத்துல கொண்டாந்து வச்சுருங்க. சரியா? நமக்கு அந்த மெசேஜ் நமக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்க ஏதாவது கேப் இருந்துச்சு அப்படின்னா, வேணா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க. கேப் இருந்தால் மறுபடியும் அந்த கேப்ப வந்து முன்னாடி தள்ளி ஃபில் பண்ணி விட்டுருங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல பிளாங்க்கா வந்துகிட்டு இருக்கும். சரி ஓகே. இந்த மாரி வந்துருச்சு. எனக்கு வேற ஏதாவது ஆடியோ இதுல வந்து ஆட் பண்றேன். இதுல வேற ஏதாவது நம்ம வந்து ஆடியோ ஆட் பண்ணணும் அப்டின்னா கூட, வேற ஏதாவது ஆடியோவ இம்போர்ட் பண்ணுங்க. நான் இம்போர்ட் பண்றேன். இம்போர்ட் பண்ணிட்டு இதுல ஆடியோ பார்த்தீங்க அப்டின்னா, நான் சும்மா கிளாப் பண்ற மாரி ஒரு ஆடியோ கிளாப் ஓப்பன் பண்றேன். ஸோ இந்த கிளாப் அப்டிங்கிற இந்த ஆடியோ வந்து எனக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்க்ரீன் வருது இல்லைங்களா? அந்த இடத்துக்கு மட்டும் நான் என்ன பண்றேன், இந்த ஆடியோவ மறுபடியும் கீழ இங்க ஆடியோ 2ன்னு இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கிளாப் பண்றத மட்டும் என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த வெல்கம் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட்ல அந்த டைட்டில் வரதுக்கு குடுத்தோம் இல்லைங்களா? அதுக்கு மட்டுமே வர மாரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணி, இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவ்வளோதானே நம்ம அந்த ஃப்ரண்ட்ல பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ அவ்வளோதான் நம்மளுடைய ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க வந்து இத ப்ளே பண்ணி பாருங்க. எப்படி உங்களுக்கு ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. கிளிக் பண்ணி நீங்க என்டர் அடிங்க. என்டர் அடிச்சீங்க அப்படின்னா ரெண்டரிங்ன்னு வரும். ரெண்டரிங்ன்னா என்னென்னலாம் நீங்க பண்ணீங்களோ அத வந்து அத அலைன் பண்ணி அதுக்குண்டான அவுட்புட் என்னவோ அந்த அவுட்புட்ட நமக்கு ரைட் சைட்ல இந்த ஸ்க்ரீன்ல உங்களுக்கு காமிக்கும். இப்ப இந்த ரெண்டரிங் பார்த்தீங்கன்னா, வரிசையா ஒவ்வொன்னா பண்ணிட்டே இருக்கும். இது எல்லாமே இந்த ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஃபைனலா நம்ம என்னென்னலாம் நம்ம இதுல பண்ணியிருக்கோமோ எல்லாத்துக்கும் உண்டான அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் வீடியோ பெருசா தான் போற மாரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து டைமிங் வந்து அதிகமாகுது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி இப்போ நீங்க வந்து ப்ளே பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து என்ன மாரி அவுட்புட் வந்து வருது அப்படின்னு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல இன்னும் வீடியோ எஃபெக்ட்ஸ்லாம் குடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அத நான் சொல்லாம உட்டேன். வீடியோ எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம பார்த்தீங்கன்னா, இதுல இந்த எஃபெக்ட்ஸ் அப்டின்னு இருக்கு இல்லைங்களா? இதுலயே பார்த்தீங்கன்னா, வீடியோ அப்டின்னு சொல்லி வீடியோ எஃபெக்ட்ஸ் அப்டின்னு சொல்லி இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட், பிளர், சேனலு, கலரு, டிஸ்டர்ஷன் நெறைய இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு என்ன மாரி தேவையோ, லைட்டிங் எஃபெக்ட்ஸ் அப்டின்னு சொல்லி எல்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லைட்டிங் எஃபெக்ட்ஸ் அப்டின்னு இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் கிளிக் பண்ணி, டிராக் பண்ணி உங்களுக்கு எந்த வீடியோக்கு அந்த லைட்டிங் எஃபெக்ட் வேணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த லைட்டிங் எஃபெக்ட்லாம் குடுக்கலாம் நீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு. உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு லைட்டிங் எஃபெக்ட் ஒண்ணு குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம், வெர்டிகல், ஃபிளிப் வெர்டிகல் இந்த மாரி நெறையா இருக்கு. எந்த வீடியோக்கு அந்த மாரி வேணும்னு நெனைக்கிறீங்களோ பாருங்க. வெர்டிகல் அப்படியே திருப்பிக்கிச்சு. சரிங்களா? சரிங்களா? இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வந்து வேணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த எஃபெக்ட் வந்து நீங்க குடுத்துக்கோங்க. சரிங்களா? அது உங்களுடைய விருப்பம். நீங்க எப்படி குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த மாரி குடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்ப குடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த ரெண்டரிங் நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் மறுபடியும் என்டர் அடிக்கும்போது என்ன ஆகும்னா, ரெண்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அது வந்து கிரியேட் ஆயிட்டே இருக்கும். கிரியேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க என்னென்னலாம் எஃபெக்ட்லாம் பண்ணியிருக்கீங்களோ, அந்த எஃபெக்ட்க்கு உண்டான மாரி நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். சரிங்களா? நமக்கு இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த வீடியோ நம்ம என்னென்ன எஃபெக்ட்லாம் குடுத்துருக்கோமோ, அந்த எஃபெக்ட்க்கு தகுந்த மாரி நமக்கு வந்து இங்க வந்துகிட்டே இருக்கும். பாருங்க அந்த வீடியோ வந்து திருப்பி வச்சுட்டேன். தலைகீழ திருப்பி வச்சிருந்தேன். தலைகீழா வந்துச்சு. தலைகீழ நமக்கு வந்து ஓடிட்டு இருக்கு. அந்த ஒரு இது மட்டும் பாருங்க. அது முடிஞ்சதுன்னா மறுபடியும் உங்களுக்கு பாரு ரொட்டேஷன் இந்த மாரி நான் குடுத்துருக்கேன். ஸோ, அந்த மாரி நமக்கு வந்து எஃபெக்ட்ஸ்லாம் வந்து குடுத்ததுனால அந்த மாரி வந்திருக்கு. சரி ஓகே. நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம இந்த மாரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. இத வந்து நான் வந்து எப்படி நான் வீடியோவா கன்வெர்ட் பண்றது? கன்வெர்ட் பண்ணி அத வந்து நம்ம எப்பயும் போல நம்ம பிளேயர்ல எப்படி வந்து ப்ளே பண்ண வைக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இத எக்ஸ்போர்ட் பண்ணணும். சரிங்களா? ஃபைல் அப்படிங்கிற மெனுவ கிளிக் பண்ணுங்க. அதுல வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். எக்ஸ்போர்ட் செட்டிங் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த பேஜ்ல வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மேட்லாம் இருக்கும். சரிங்களா? அது ஓகே. அந்த ஃபார்மேட்லாம் இருக்கட்டும். ஒண்ணும் நீங்க மாத்த வேணாம். அது அப்டியே இருந்துட்டு போது. வந்தவுனே இதுல ஓகே அப்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? கிளிக் பண்ணீங்கன்னா, இன்னொரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? அடோப் மீடியா என்கோடர் அப்டின்னு சொல்லிட்டு வீடியோ இன்னொன்னு ஓப்பன் ஆகும். அந்த என்கோடர் தான் என்ன பண்ணுதுன்னா, நீங்க இப்ப என்னென்னலாம் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கீங்களோ, அதுக்கு உண்டான அவுட்புட் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி, நம்ம இது கிரியேட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற அவுட்புட் அந்த வீடியோவ அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி, ஒரு வீடியோவா நமக்கு கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். பாருங்க அடோப் மீடியா என்கோடர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கும். இந்த சோர்ஸ் நேம் எங்க வந்து அது சேவ் ஆகும். சோர்ஸ் நேம் வந்து அந்த சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு இல்லைங்களா? அந்த பேர்ல தான் உங்களுக்கு சேவ் ஆகும். அது உங்களுடைய சிஸ்டத்துல எந்த லொகேஷன்ல அது சேவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அவுட்புட் ஃபைல் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கும். இந்த இடத்துல வச்சீங்க அப்படின்னா, அது எங்க சேவ் ஆயிருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய சிஸ்டத்துல எங்க சேவ் ஆயிருக்குன்னு கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஏன்னா, அத தான் நீங்க ஓப்பன் பண்ணி, அதுதான் அவுட்புட் வந்து நீங்க பார்க்க போறீங்க. சரிங்களா? சப்போஸ் நீங்க வந்து இப்ப லேப்க்கு வந்து பிரிண்டர் எடுத்து வைக்கணும் அப்டின்னா, இதுல இருக்கிற ஒவ்வொரு அப்படியே ஸ்க்ரீனா அப்படியே வரத அப்படியே என்ன பண்ணலாம்னா, ஒரு 2, 3 ஸ்க்ரீன் பிரிண்டர் எடுத்து நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா, அத எடுத்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதுல ஸ்டார்ட் கியூ அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் குடுத்துருப்பாங்க. இந்த பட்டன பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ நீங்க என்னென்னலாம் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வீடியோவா கிரியேட் ஆகும். வீடியோவா கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோவ ஓப்பன் பண்ணி நம்ம என்னென்னலாம் செஞ்சோமோ, அந்த சேஞ்சஸ்லாம் கரெக்ட்டா நமக்கு அந்த வீடியோல ப்ளே ஆகுதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி ஓகே. இப்ப இத பார்த்தீங்க அப்படின்னா, கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. கன்வெர்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த டைம் வெயிட் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாரி என்கோட் ஆயிட்டே இருக்கு. என்கோட் ஆகி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பாத்ல அந்த வீடியோ ஃபைல் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். என்ன பேர்ல கிரியேட் ஆயிருக்கும் அப்டின்னா, நீங்க அந்த சீக்வென்ஸ் 1 அப்டின்னு சொல்லி இருந்துச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே குடுக்கும்போதே டிஃபால்ட்டா சீக்வென்ஸ் 1 அப்டின்னு இருந்துச்சு இல்லைங்களா? அத அப்படியே குடுத்துருந்தீங்கன்னா, அதே பேர்லயே அங்க அந்த ஃபோல்டர் ஏற்கனவே நான் இந்த அவுட்புட் ஃபைல் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல காமிச்சேன் உங்களுக்கு. என்ன இப்ப எந்த பாத்ல வந்து இது கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாத்ல சீக்வென்ஸ் 1 டாட் WMV அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன்ல ஒரு வீடியோ ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கும். அந்த வீடியோ ஃபைல நீங்க ஓப்பன் பண்ணி ரன் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க என்னென்ன எஃபெக்ட்லாம் குடுத்தீங்க அப்படிங்கிறது அதுல அப்படியே வந்து உங்களுக்கு ரன் ஆகும். சரிங்களா? அது அப்படியே நீங்க என்ன பண்ணோமோ, அது அப்படியே நமக்கு வீடியோ ஃபைலா கிரியேட் ஆயிருக்கும். இந்த வீடியோ ஃபைல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து நம்ம பார்க்கலாம். நம்ம என்னென்னலாம் என்ன பண்ணணும், நம்ம என்னென்னலாம் பண்ணோமோ அதெல்லாம் கரெக்ட்டா வந்திருக்கா? அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி ஓகே. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அத ஓப்பன் பண்ணி நீங்க அப்படியே ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். அவ்வளோதான் இந்த எக்சர்சைஸ். சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப வீடியோ பெருசா போயிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால, நான் இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். சரிங்களா? சரி ஓகே. இந்த எக்சர்சைஸ் வந்து உங்களுக்கு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. அதே சமயத்தில இந்த எக்சர்சைஸ் வந்து உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ, அடுத்த லேப் எக்சர்சைஸ்ல அடுத்த வீடியோல நம்ம வந்து சந்திக்கலாம். சரிங்களா? சரி ஓகே. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.